2 அமைச்சர்களும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களாக இருப்பது தங்களுக்கு பெருமை அளிப்பதாக கூறியுள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் ஐஜேகே நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சர் பிரபுவும் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் எனும் போது இதை பாராட்டாமல் வேறு எதை பாராட்டுவது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இயங்கி வரும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் விளையாட்டு இயக்குநரகம் சார்பில் புதிய விளையாட்டு வீரர்கள் விடுதி திறப்பு விழாவும் சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மில்கா சிங் திடலில் இன்று நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு புதிய விளையாட்டு வீரர்கள் விடுதியை திறந்து வைத்தார். இவருடன் எம்எல்ஏக்கள் தியாகராஜன் மற்றும் விஜயராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இணைவேந்தர்கள் டாக்டர் ரவி பச்சமுத்து, டாக்டர் சத்யநாராயணன், அறங்காவலர் பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி விளையாட்டுத் துறையில் சிறந்த பயிற்சிகள் அளித்து அவர்களை இந்திய மற்றும் உலக அளவிலான வீரர்களாக உருவாக்கி வருவதாகவும் இதுவரை 3328 விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உள்ளபடியே மிக மகிழ்ச்சியாக சொல்லுவேன். இது போன்ற நிகழ்ச்சி இதுவரை என்றும் இந்த 40 ஆண்டு காலத்தில் நடந்ததில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டிற்கு எத்தனையோ விழாக்கள் எடுக்கிறோம். பட்டமளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, மற்ற விழாக்களாக இருந்தாலும் சரி, அந்த விழாக்கள் எல்லாம் இந்தியாவினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் பிரதம அமைச்சர் முதற்கொண்டு மற்ற துறை அமைச்சர்களெல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதும் நீங்கள் அறிய வேண்டும். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பட்டமளிப்பு விழாவிலே பெரும்பாலும் வந்து மாணவர்களை வாழ்த்தி பட்டம் அளித்து செல்கின்ற பெரும் தலைவர்கள் பிரதம அமைச்சர், அதே போல் பல மாநிலங்களுடைய கவர்னர்கள், பல முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து பட்டமளித்து இந்த பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கு வாழ்த்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது முழுமையாக மாறுபட்டது. 2 in 1, அதாவது இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் நடந்திருக்கிறது, பெருமைப்படுகிறோம். இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று பல துறையில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலையிலே இருக்கிற அந்த முன்னாள் மாணவர்களை எல்லாம் வாழ்த்த வேண்டிய, பாராட்ட வேண்டிய கடமை அந்த தாய் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரே நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்று ஆளுகிற அந்த ஆட்சியில் 2 பேர் எம்எல்ஏக்கள், இன்னும் 2 பேர் அமைச்சர்கள். அமைச்சர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அன்பிற்குரிய ஆதவ் அர்ஜுனா அண்ட் பிரபு. மற்ற 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் அனைவரும் ஒரே அரசிலே ஒரே காலகட்டத்திலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமை எங்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். இதை பாராட்டாமல் நாங்கள் வேறு எதை பாராட்டுவது? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெருமையெல்லாம் அந்த பெருமையை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர்கள் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். ஒன்று, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து பல கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்தை பெருமை சேர்க்கலாம். அது ஒரு வகை. அந்த வகையிலும் நாங்கள் விஞ்சி இருக்கிறோம் என்பது நாடு அறியும். அதோடு மட்டுமல்லாமல் இதை போன்ற ஒரு அரிதிலும் அரிதான நிகழ்ச்சி
எத்தனையோ மாணவர்கள் படித்தார்கள், சென்றார்கள், பட்டம் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் பல பல துறைகளிலே இன்றைக்கு உயர்ந்து பெருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற அந்த பிரதம பிரசிடெண்ட்டுக்கு ட்ரம்ப், அவருக்கு அந்த வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகிற ஒரு தம்பி எஸ்ஆர்எம் படித்த பள்ளியிலே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். இதெல்லாம் தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பெருமை. ஒன்று, அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் ஒன்று அதிக அளவில் வெற்றி பெற்று நாடறிகிற அளவில் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை புகழை சேர்க்கலாம், பெருமை சேர்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டிற்கு 250 பேர் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர்களை விளையாட்டுத்துறையில் அவர்களை சேர வைத்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அவர்களெல்லாம் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை ஆக்கி அதன் மூலமாக போட்டி காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். 3328 ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிளேயர்ஸ் இது வரைக்கும் இங்கே பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவில் 17 செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் உண்டாக்கி இருக்கிறார்கள். அதில் 15 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள் கிராண்ட் மாஸ்டர்ஸில் பயிற்சி பெற்று இன்றைக்கி பெரிய பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.